ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் திரும்பவும் தளபதி பற்றியும் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றியும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதாவது நாகை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க 100 பேருக்கும் மேற்பட்டவங்க தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததா ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக ட்ரிகர் ஆகி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வெடிச்சிருக்காரு. அதாவது என்ன ஃபாலோ பண்ணவங்கலாம் திரையில தலைவனை தேடுறவங்க இல்லை, எல்லாருமே ஒன்று தான், பிரிவினையே தேடக்கூடாதுன்னு சொல்றவங்க நீங்க. உலக வெற்றி கழகம்னு பேர் வைக்க வேண்டியது தானே, ஏன் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க? கேரளாலையும் தான் உங்களுக்கு ரசிகர் அதிகமே, அங்கேயும் கட்சியை தொடங்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி என்னென்னமோ உளறி இருக்காரு. பட் ஓகே, அவர் கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னும் போது அந்த கட்சியோட தலைவரா பிபி கண்டிப்பா எகிரி இருக்கும். அந்த மாதிரி மன கஷ்டத்துல இந்த மாதிரி புலம்புறத கடந்து போயிடலாம். பட் வரம்ப மீறி சில தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. அதாவது விஜய்னா அவ்வளவு பெரிய தலைவரா, நான் கலைஞர் ஜெயலலிதா அரசியல்ல இருக்கும்போது அரசியலுக்கு வந்து நான் உங்களையே பார்த்தவன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் உண்மைதான். அதாவது கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் மாறி மாறி ஜெயிக்கிறத ஒரு ஓரமா நின்று வாயை பொழந்து பார்த்திருக்காரு. அவங்க 2 பேரும் மறைஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இப்பவே எல்லாரும் இந்த அளவுக்கு கதறாங்கன்னா போக போக அரசியல் களம் இன்னும் பயங்கர ஃபன்னா இருக்க போகுது. அண்ட் தளபதி கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிற கேரக்டர் கிடையாது. பயங்கர காமா இதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருப்பாரு. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.